வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 மேட்ச் 14 ரிவ்யூ தான். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க தாங்க உண்மையை சொல்லணும். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மேட்சஸ் 3 விக்டரிஸ், சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் தி டேபிள். வேற லெவல்ல இருக்காங்க தான் சொல்ல முடியும் இந்த சீரீஸ்ல, இந்த சீசன்ல. அண்ட் அதர் எண்ட் மும்பை இந்தியன்ஸ் குவைட் கான்ட்ராஸ்ட், 3 ஆடி 3 தோல்விகள். ஸோ அவங்க தான் வந்து பாட்டம்ல இருக்கிறாங்க. ஸோ நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேன்ஸாக இருக்கட்டும், மும்பை மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க இன்னைக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். த வே அவங்களோட நியூ பால் பவுலர்ஸ் வந்து இந்த கேமை செட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் வந்து பியூட்டிஃபுல்லாக போட்டாரு. ஸோ கம்ப்ளீட்லி திஸ் பர்டிகுலர் மேட்ச் பிலாங்ஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்னா அது சின்ன டார்கெட்டாக இருந்தாலும் ரொம்பவே மெச்சூர்டாக சேஸ் பண்ணி கடைசியில் 4 ஓவர் ஸ்பேர்ல வந்து வின் பண்ணாங்கன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் எஸ், சோ மெனி திங்ஸ் டு பாண்டர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஆஸ் அ டீமா, ஆஸ் அ யூனிட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர்னு சொல்லலாங்க. அவங்க யூனிட்டா விளையாடவே இல்லை. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. டேலண்ட்லாம் பயங்கரமா இருக்கு அவங்க கிட்ட, அப்படி ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கு, சரியான போலிங் லைன் அப் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஸ் அ யூனிட்டா இந்த வருஷம் அவங்க இது வரைக்கும் ஒன்னா வரலன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு சீம்ஸ் டு பி சோ டல். இன்னைக்கு அவரை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருந்தாரு. பேட்டிங் நல்லா விளையாடினாரு, பட் அவரோட கேப்டன்ஷிப் பார்க்கும்போது அந்த ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நிஜமாவே இருந்துச்சு. அண்ட் தெரியல ஏன் அவர் இப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு. அதோட முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து போலிங்கே போடல. ஸோ இந்த பிச்சில் டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியாவோட போலிங் எஃபெக்டிவா இருந்திருக்கும்ன்றதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அவர் வந்து அகமதாபாத்ல அந்த ஸ்லோ பிச்லயும் சரி, ஹைதராபாத்ல அந்த பிளாட் ட்ராக்லயும் சரி, அவர் வந்து நியூ பால்ல வந்து 2 ஓவர் போட்டாரு. பட் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல அவர் போடல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல மட்டும் இருக்காருன்றது மட்டும் டேம் ஷுவர் தெரிஞ்சிச்சு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா மும்பை கிரௌட் ஆப்வியஸ்லி ரோஹித்னு சொல்லுவாங்க, பூ பண்ணுவாங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. டாஸ் டைம்லயே அதான் நடந்துச்சு. அண்ட் சஞ்சய் மஞ்சுரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கடுப்பாயிட்டு, ஸோ கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணுங்க கிரௌட் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியா 6-4 அடிக்கும் போது கிரௌட் வந்து பிளாக் இப்படி காமிச்சு பயங்கரமா செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் ஹர்திக் பாண்டியா வந்து டாஸ்ல காமிச்ச அந்த ஒரு எனர்ஜி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனா இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணாரு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டார்கெட் கம்மி, புரியுதா உங்களுக்கு? பும்ராக்கு 3 ஓவர் கொடுத்தாரு பவர் பிளேல. பட் ஏன் இவர் வந்து 1 ஓவரும் போடல? இந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே. நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா என்னைக்குமே போட வேணாம்னு சொல்ல வரல. பட் 6 ஓவர்ஸ்ல மேபி ஒரு 5th ஓவர் ஒரு 6th ஓவர் அவர் ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல எனி இன்ஜுரி கன்சர்ன். ஸோ கேள்விக்குறியா இருந்தது இன்னைக்கு ஏன் வந்து ஹர்திக் வந்து 1 ஓவர் கூட போடலன்றது. ஸோ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஓவரால் மேட்ச் ரிவ்யூல நம்ம போனோம்னா ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ண சஞ்சு சாம்சன் போலிங் எடுத்தாங்க. ஏன்னா மும்பை கிரவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும், ட்ரஸ்ட் பண்ணி ஆடலாம், எவ்வளவு டார்கெட் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சேசிங் எடுத்தாரு. பட் இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் மட்டும் இல்ல, நல்லாவே ஸ்விங்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர் இருக்கும் பால் வந்து பவுன்ஸும் ஸ்விங்கும் ஆயிட்டு இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ போலர்ஸ்க்கு, அதுவும் முக்கியமா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்லாவே எஃபெக்டிவா இருந்துச்சு. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் முதல்ல ஆரம்பிச்சாருங்க. அப்பா வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே ரோஹித் சர்மாவை கைட்டினாரு, நமந்தீரையும் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகினாரு. ஸோ 3 பேட்ஸ்மேன், மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷனை விட்டுருங்க, ரோஹித், நமந்தீர் அண்ட் பிரவிஸ் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ட்ரெண்ட் போல்ட் கலகிட்டாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ் இன் பவர் பிளே வந்து பாத்தீங்கன்னா மேசிவா வந்து அமைஞ்சது. அண்ட் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மும்பை பேக் ஃபுட்ல போயிட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தாங்க மும்பை அப்பவே. ஸோ 20-4 இஷான் கிஷனும் சூப்பர் டெலிவரி ஃப்ரம் நாண்ட்ரே பர்கர், அவரையும் சொல்ல மறந்துட்டான், அவரும் சூப்பரா ஆக்சுவலா போட்டார் நியூ பால்ல. ஸோ 20-4 இருக்கும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திலக் வர்மா, இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா. ஸோ கடைசியா இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் அந்த 2 பேர் தான். அண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டிசைட் பண்ணாங்க, ஓகே இந்த பிச்சில் நல்ல பவுன்ஸ் அண்ட் ஸ்விங் இருக்கு, நம்ம ஒரு நார்மலா விளாட்னா எஜ்ஜா ஏதாவது அவுட் ஆயிடும், அக்ரெசிவ் இன்ஸ்டிங் எடுப்போம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 55 ரன்ஸ் ஆனோ பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேரும் டக்குன்னு அடிச்சாங்க. ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி மினிமம் வந்துட்டு இருந்தது. ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் போயிருக்கணும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை நினைச்சிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து சால் பால்ல ஹர்திக் அவுட் ஆயிட்டாரு. அவர் ஷாட்டுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை, பட் எலிவேஷன் சரியா கிடைக்கலை. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ விக்கெட்டா இருந்தது சஹல் எடுத்தது. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் கொலாப்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பெருசா பேஸ் இல்லை. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியல, ஏன் டிம் டேவிட வந்து மறைச்சு வைக்கிறாங்கன்னு. டிம் டேவிடுக்கு முன்னாடி பியூஷ் சாவ்லா வந்து விளையாடுறாரு. ஸோ நிஜமாவே நிறைய ஷாக்கிங்கான டிசிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் வந்து 3 மேட்ச்லயுமே நான் சொல்லுவேன்.
ஏன்னு தெரியல, இது வெரி அன்லைக் மும்பை இந்தியன்ஸா இருக்கு பார்க்கும்போது. டிம் டேவிட்டே நீங்க ஏங்க மறைக்கணும், அவங்க ஃப்ரண்ட்லேயே வந்து விளையாடட்டுமே, எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் அடிச்சிருப்பார்ல. இந்த விக்கெட்ல ஒரு 150 அடிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அந்த வகையில டிம் டேவிட்டையும் உங்க கீழே இறக்கிட்டு பார்த்தா திலக் வர்மா அவுட் ஆயிட்டாரு. டிம் டேவிட் வந்து என்ன பண்ணாருன்னா டெய்லண்டர்ஸோட விளையாடிட்டு இருக்காரு. அவர் பாருங்க 27 பால்ல 17 ரன், லிட்டரலி ஒண்ணுமே இல்லாத இன்னிங்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில அவர் 18 ஓவருக்கு கேம் எடுத்துட்டு போயிட்டு 19 ஓவர் அடிக்கிறேன்னு சொல்லி புல்ஷாட் அடி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் பும்ரா ஆப்வியஸ்லி ஒரு டீசென்டான பேட் தாங்க, அவரை போய் ஸ்ட்ரைக் வந்து சிங்கிள் கூட எடுக்காம இவரே ஸ்ட்ரைக் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதுவும் இன்னும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஸோ ஆக மொத்தம் மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டே இல்லாம விளையாடுறாங்க இந்த வருஷம்ன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுதுங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. அண்ட் எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபென்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட். நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க, எந்த அளவுக்கு போல்ட் கலக்குனாரோ அட் சேம் டைம் பர்கரும் நியூ பால் நல்லா போட்டாரு, ஓகேங்களா. பட் ஸ்பின் ட்வின்ஸ் அஸ்வினா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், சூப்பரா போட்டாங்க. பட் எஸ்பெஷலி சஹல், இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் 12 ரன்ஸ் ஒரு ஸ்பெல்ல 3 விக்கெட், வாய்ப்பே இல்லைங்க, அன்பிளேபிளா இருந்தார் அவர் லிட்டரலி. சஹல் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி விக்கெட், இந்த மாதிரி மும்பை மாதிரி விக்கெட்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கா போறாருன்னு தெரியல. கண்டிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு T20 ஸ்குவாட்ல இருக்கணுங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருப்பாரா, அதான் டவுட். ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு பக்கம் குல்தீப் யாதவ் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஹல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு செலக்டர்ஸ்க்கு, அது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. ஃபென்டாஸ்டிக் ஸ்பின் போலிங் தான் சொல்ல முடியும். மும்பை வந்து லைக் தே ஹவ் ராக்ட் இன் தி பவர் பிளே பை 10 போல்ட்னா they rocked in the middle overs by Chahal தான் சொல்ல முடியும், to be very honest. So obviously 125 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோரே கிடையாது. ஈவன் தோ உங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் ஆனா கூட நீங்க ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் அது ஹெல்ப் ஆயிடும் ராஜஸ்தானுக்கு. அதுதான் எக்ஸாக்ட்லி சேசிங்ல ஆச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மறுபடியும் கிடைக்கல. SSV ஜெய்ஸ்வால் டப்புன்னு அடிச்சாரு. பட் மப்பாக்கா அவரோட முதல் IPL விக்கெட் எடுத்தாரு. ஸோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த மேட்ச் மப்பாக்கா விளையாடினாங்க. எனக்கும் அது விளையாடணும் தான் ஆசை. ஆப்வியஸ்லி ப்ரிவியூல சொன்ன ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. பட் செகண்ட் ஓவர் அன்பார்ச்சுனேட்லி அவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. இதுவும் அவருக்கு ஒரு லேர்னிங் கவ் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அண்ட் அட் சேம் டைம் ஆகாஷ் மதுவால் இந்த மேட்ச்ல ஒரு வழியா சேர்த்துட்டாங்க. எப்பா இப்படி ஒரு டேலண்டை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாடான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் 3 விக்கெட் எடுத்தாரு. லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பட்லர் வெரி வெரி ஆஃப் ஷோ 3 மேட்சாவே. அண்ட் அட் சேம் டைம் நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ரயன் பராக் கூட. பட் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் அஸ்வின் இறக்குறாங்க. வேற அங்கதான் ரயன் பராக் அண்ட் அஸ்வின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 40 ரன்ஸ்க்கு மேல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போச்சு. ஸோ தட் அப்படியே கேமை கொஞ்சம் ஃபர்தரா கொண்டு போயிட்டாங்க. அஸ்வின் அவுட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பராக் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு, புரியுதா உங்களுக்கு. அப்புறமா அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் சுபம் அப்படின்ற ஒரு பிளேயர் அமைச்சாங்க. பட் ஒரு பக்கம் ரியான் பராக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ரொம்பவே மெச்சூர்டா விளையாடினாருங்க. அவர் சூப்பர் 50 அடிச்சாரு. எனக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா அவரோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப லேட்டா விளையாடினாரு. அதாவது பாலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்றாரு. ஸோ க்ளோஸ் டு த பாடி அழகா அப்படி மிடில் லென்த்ல ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல அப்படி போட்டா அப்படி ஃபிளிக் ஆடி சிங்கிள்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் எஸ்பெஷலி அவரோட அந்த பிக்அப் ஷாட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அந்த 6 அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்குங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் கிளாஸ் அப்படி அடிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு டைம் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா இஸ் வாட்சிங் த பால் சோ க்ளோஸ்லி அண்ட் பிளேயிங் இட் லேட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா நிக்குது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆஃப் 50. ரயன் பராக் பேக் டு பேக் 50 அடிக்கிறாரு. ஸோ நம்பர் 4 ஸ்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா சீல் பண்ணிட்டாரு ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், லைக் பட்லர் ஜெய்ஸ்வால்லாம் இன்னும் களத்திலே வரல, அதுக்குள்ளே ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 ஆடி 3 வின்னு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அவங்களும் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டாவும் சரி, ஆஸ் அ போலிங் யூனிட்டாவும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த எடிஷன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, சீசன் முடியும் போது அந்த லீக் ஸ்டேஜஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நிறைய மேட்ச் தோத்துருவாங்க. ஹோப் இந்த தடவை வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தே ஆர் டீம் டு பீட் தான் சொல்ல முடியும் இந்த வருஷத்துல, அது மட்டும் டேம் ஷோர். ஏன்னா 3 ஆடி 3மே வின்னு, சிட்டிங் பிரிட்டி வெல் இந்த டாப், அதுல எந்த பேச்சும் இல்ல. மும்பை இந்தியன்ஸ் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. எஸ், ஆகாஷ் மதுவால் உள்ள வந்து 3 விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா போட்டாரு. அந்த செல்லத்தை என்னங்க பண்ணீங்க, 2 மேட்சா இப்ப கொண்டு வரீங்க பாருங்க, வந்தோடனே 3 விக்கெட்ன்ற மாதிரி இருந்தது. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் த சீசன் கண்டினியூ பண்ணுவாரு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க மப்பாக்கா 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. செகண்ட் ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆயிட்டாரு. மேபி அதர் ஆப்ஷன்ஸ் அவங்க யோசிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் அண்ட் நிஷாந்த் கண்டிப்பா ஃபயர் ஆனோம் அவங்களுக்கு. 2 பேருமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஆஃப் சீசன் தான் சொல்ல முடியும் 3 மேட்சா. அவங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா மும்பை வந்து ஒரு பிக்கப் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபயரிங் இன்னிங்ஸ் தான் விளையாடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட்
ஒரு பக்கம் திலக் வர்மா சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்பை டீம்லேயே வந்து தைரியமா வந்து இறங்கி அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா மும்பை ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் எந்த டீம் வேணாலும் பீட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் இந்த ஐபிஎல், அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த டே கண்டிப்பா ரியான் பராகுங்க. கெத்தா விளாடினாரு, பேட்டா பராக் தான் அவரு. அந்த லெவல் தான். லாஸ்ட் மேட்சும் டெரிஃபிக்கா விளாடினாரு. இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அதாவது 6 அடிச்சுட்டு உடனே ஒரு சிங்கிள் எடுத்தாரு. அந்த மெச்சூரிட்டி தெரிஞ்சது, எந்த பால் அடிக்கணும், எந்த போலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதெல்லாம் பக்கவா டார்கெட் பண்ணி விளாடினாரு. ஸோ நிஜமாவே ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸை பார்த்த மாதிரி இருந்தது ரியான் பராக். இத்தனை வருஷம் தவம் இப்ப இருக்கடா பலன் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ராயலுக்கு அவர் வந்து அமைஞ்சிருக்காரு இந்த வாட்டி. ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த டே கோஸ் டு ரியான் பராக். ஸோ நெக்ஸ்ட் கெத்து போலர் ஆஃப் த டே. இதுதாங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். எஸ், ஒரு பக்கம் போல்ட் கலக்குறாரு டாப் ஆர்டர்ல, ஒரு பக்கம் சஹல் மிடில் ஆர்டரை கைட்டினாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கெத்து போலர் ஆஃப் த டே ட்ரெண்ட் போல்ட்டுங்க. ஏன்னா அவர் தான் அந்த கேமே செட் பண்ணி கொடுத்தாரு ராஜஸ்தான் ராயலுக்கு. 3 விக்கெட் டமால் எடுத்தாரு. 20 for 4 முடிஞ்சு போச்சு. அப்பவே முடிஞ்சு போச்சு மும்பையோட கதை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ நெக்ஸ்ட் த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுப்பாங்க. ஏன்னா போலிங்ல 4 overs போட்டு 26 runs தான் கொடுத்தாரு. விக்கெட் இல்லைனாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாரு. ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அவர் பராகோட சேர்ந்து அந்த ஒரு குரூஷலா ஒரு 40 runs கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாரு. ஸோ அவரும் ஒரு 16 runs அடிச்சாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரோட ஆல்ரவுண்ட் எஃபர்ட் இந்த மேட்ச்ல டெஃபினட்டா ஆர்ஆருக்கு யூஸ் ஆச்சுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச். ஸோ இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க இதுல நாமினேஷன்ல. அதாவது ஒன்னு அஸ்வின் டைவ் அடிச்சு சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சாரு திலக் வர்மா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா அது ரொம்ப லோ கேப்ட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் சஞ்சு சாம்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு கொடுக்க போறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த பால் ரொம்ப லோவா இருந்துச்சு, அதை செமையா எடுத்தாரு அந்த கேட்சை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து கோஸ் டு சஞ்சு சாம்சன். ஸோ நெக்ஸ்ட் த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா மும்பை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. 20 for 4. அதுவும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, நமந்தீர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரவிஸ் 3 பேரும் ஃபர்ஸ்ட் பால் டக்கு. ஒரு டீமுக்கு இது நடக்கவே கூடாது, அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. அங்கேயே ஒரு மிகப்பெரிய சொதப்பலான ஒரு விஷயம் மும்பைக்கு நடந்துச்சுன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ மும்பையோட அந்த ஒரு டாப் 3 டாப் 4 விக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க, 20 for 4. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா த சொதப்பல் ஆஃப் த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மூமெண்ட் டெஃபினட்டா நான் வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கு கொடுப்பாங்க. எஸ், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் செட் பண்ணி கொடுத்துட்டாரு ட்ரெண்ட் போல்ட். ஆப்வியஸ்லி அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. 20 for 4. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 55 run பார்ட்னர்ஷிப் மேட்ச்ல கிரியேட் ஆச்சு. யாருக்கிட்ட? ஹர்திக் அண்ட் திலக் வர்மா செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விட்டு இருந்ததுன்னா மேபி அவங்க 2 பேர் ஸ்டே பண்ணி ஒரு 160 170 கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அப்பதான் சஹல் வந்து ஹர்திக் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் லேட்டர் திலக் வர்மா விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி சஹலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டீமுக்காக ஒரு 40-50 ரன் சேவ் பண்ணியிருக்காருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் விக்கெட் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆப்வியஸ்லி த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹலோட அந்த ஸ்பெல் தான். ஸோ கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.